பிஜேபி ஆசைப்படுது போலயே என்டிஏ கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வரணும்னு ஏதோ முயற்சி நடக்கிற மாதிரி தெரியுது. அது போன மாதம் கரூருக்கு முன்னாடி, இப்போ கிடையாது. இல்லை, எடப்பாடியும் ஆசைப்பட்டாருல்ல, அது முன்னாடி, இப்போ கிடையாது. அதுவும் போன மாதம். விஜய்க்கு நீங்கள் இதுக்கப்புறமா அதிகமான சீட்டு கொடுத்தீங்கன்னா அதிமுக அது சிக்கல். அதிமுக ஆட்சியாக இருக்குது, அது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும். இது திமுகவும் விரும்பாது. திமுக அவங்க சீட்டு கொடுக்கும் போதும் திமுக கூட்டணி ஆட்சிக்கெலாம் தயாராக இல்லை. நாங்கள் வந்து கூட்டணிக்கு வாங்க, இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு பங்குல அதிமுகவும் தயாராக இல்லை, திமுகவும் தயாராக இல்லை. அதுதான் இவங்களோட மனநிலையாக ரொம்ப நாளாக இருந்திருக்குது. இன்ஃபேக்ட் அதிமுக பலவீனமாக இருந்த காலத்தில் இதை பற்றி பேசுகிறோம். அதிமுக ஒருவேளை பழைய பலத்தோடு இருந்ததுன்னா கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்றுலாம் காட்டியிருக்கிற ஒரு கட்சி அது. அதனால் இப்போ விஜய் அவர்களே வந்தாலும் டெப்டி சிஎம் போஸ்ட் ஆஃபர் இருந்தது அவர் காலத்தில். நீங்கள் வந்து பவன் கல்யாண் மாதிரி ஆகலான்னு. இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரில விஜய்க்கு. இல்லை, எதுக்கு கேஸை போட்டு டைட் பண்ணிட்டு ட்ரையல் பார்க்க விட்டு கோர்ட்டாக சுற்றி இருந்தால் அதுக்கே நேரம் இருக்கும்ல, எதுக்கு தேர்தல்? என்ன சார் இப்போ விஜய்க்கு அப்போ இந்த சிக்கல் முடியல, இன்னும் தொடரும்ன்றீங்க சார்? நான் வந்து அவருக்கு வரப்போகிற பிரச்சனைகளை பற்றி நான் முன்கூட்டிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு அந்த போதிய நேத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நேத்தோட சிபிஐ இது முடிஞ்சுது. திருப்பி மறுபடியும் பல்லு வளர்க்கும் போது அதிகாரி இல்லை, அந்த கேள்வி கேட்கல, மறுபடியும் இன்னொரு வாட்டி வர சொல்லுங்கன்னா இவனா கோர்ட்டுக்கு போவாங்களா? சம்மன் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்குவாங்களா? ஒன்றும் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். சரி, இப்போ குத்தது என்ன சம்மனு? விட்னஸ் சம்மன். சஸ்பெக்ட் சம்மன் குத்தா சார்ஜ் ஷீட்டில் எஃப்ஐஆரில் பேரை சேர்த்துட்டு இப்போ எஃப்ஐஆர்